கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மலை பிரசங்கம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று உலகம் முழுவதும் பலருக்கு பயத்தையும் ஆவலையும் ஏற்படுத்தும் ஒரு தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். அந்திக்கிறிஸ்து யார்? அவர் உண்மையில் ஒரே ஒருவரா? வேதாகமம் என்ன சொல்கிறது? வரலாறு என்ன கூறுகிறது? இதை அமைதியாகவும் வேத ஆதாரத்துடனும் ஆராய்வோம். அதற்கு முன்பாக நாம் இணைந்து ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது அதை சரியாக புரிந்து கொள்ள எங்களுக்கு தேவையான பரலோக ஞானத்தையும் தெளிவையும் அருளும். நாங்கள் எதையும் பயத்தோடு அணுகாமல் உம்முடைய சத்தியத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். சகலத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பலர் அந்திக்கிறிஸ்துவை உலக முடிவில் தோன்றும் ஒரு கொடிய மனிதராகவும் சாத்தானின் பிரதிநிதியாகவும் மட்டுமே நினைக்கிறார்கள். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்திக்கிறிஸ்து என்ற சொல் முழு வேதாகமத்திலும் 4 முறை மட்டுமே வருகிறது. அதுவும் யோவான் எழுதிய 1ஆம் நிருபத்திலும் 2ஆம் நிருபத்திலும் மட்டுமே காணப்படுகிறது. அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் வருங்காலத்தில் வரப்போகும் ஒரே ஒரு நபரை மட்டும் பேசவில்லை. மாறாக கிறிஸ்துவுக்கு மறுக்கிற ஆவியும் கிறிஸ்துவுக்கு விரோதமான போதனைகளும் தான் அந்திக்கிறிஸ்து என்று அவர் கூறுகிறார். அதாவது ஆதி திருச்சபை காலத்தில் அந்திக்கிறிஸ்து என்பது ஒரு தனி மனிதரை மட்டும் குறிக்கவில்லை. அது கிறிஸ்துவுக்கு எதிராக எழும்பும் ஒரு தவறான மனப்பாங்கையும் கள்ள போதனைகளையும் குறிப்பதாகவே இருந்தது. அந்திக்கிறிஸ்து பற்றிய சிந்தனைக்கு அடிப்படை தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் காணப்படுகிறது. தேவனை எதிர்க்கும் ஒரு கொடிய ராஜாவை பற்றி அங்கே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டுள்ளது. பல வேத ஆய்வாளர்கள் இது எதிர்காலத்தில் வரப்போகும் ஏதோ ஒரு மர்ம நபரை மட்டுமல்ல, வரலாற்றில் வாழ்ந்த அந்தியோகஸ் எபிஃபானஸ் என்ற அரசரையே முதன்மையாக குறிப்பதாக கூறுகிறார்கள். அவர் எருசலேமில் தேவ ஆலயத்தை அவமதித்து அங்கே அசுத்தமான பலிகளை செலுத்தியதால் அந்த காலத்திலிருந்தே அவர் அந்திக்கிறிஸ்துவின் அடையாளமாக கருதப்பட்டார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின் சுமார் 1000 ஆண்டுகள் வரை அந்திக்கிறிஸ்து பற்றி இவ்வளவு விரிவான விவரங்கள் மக்களிடையே இல்லை. கிபி 10ஆம் நூற்றாண்டில் ஆட்சோ என்ற ஒரு துறவி ஒரு ராணியிடம் எழுதிய கடிதத்தில்தான் பல விவரங்களை சேர்த்தார். அந்திக்கிறிஸ்து பாபிலோனில் பிறப்பார், அவர் ஒரு யூதராக இருப்பார், எருசலேமில் கள்ள அற்புதங்களை செய்வார், 3½ ஆண்டு கொடூர ஆட்சி செய்வார், பின்னர் கர்த்தராகிய இயேசு வந்து அவரை அழிப்பார் என்று விவரித்தார். ஆச்சரியம் என்னவென்றால், வேதாகமத்தில் இல்லாத இந்த விவரங்கள்தான் பல நூற்றாண்டுகளாக மக்களின் நம்பிக்கையாக மாறிப்போனது. அதன் பிறகு 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜோக்கியம் என்ற துறவி காலத்தின் முடிவு நெருங்கிவிட்டது என்று அறிவித்தார். வரலாற்றில் நீரோ மன்னன் முதல் பலர் அந்திக்கிறிஸ்துவின் ஆவியோடு செயல்பட்டனர் என்றும், ஆனால் கடைசியில் ஒரே ஒருவரின் தோற்றம் முடிவை தொடக்கி வைக்கும் என்றும் கூறினார். இதன் மூலமே யோவான் எழுதிய வெளிப்படுத்தல் விசேஷமும் அந்திக்கிறிஸ்து என்ற கருத்தும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டன. திருச்சபை மறுசீரமைப்பு காலத்தில் மார்ட்டின் லூத்தர் கத்தோலிக்க சபையின் சில தவறான போதனைகளுக்கு எதிராக எழுந்தபோது அப்போதைய பாப்பரசரையே அந்திக்கிறிஸ்து என்று அறிவித்தார். இதன் மூலம் அந்திக்கிறிஸ்து என்பது ஒரு தனி நபரை விட ஒரு தவறான மத அமைப்பை அல்லது அதிகாரத்தை குறிக்கும் சொல்லாக மாறியது. 1895ஆம் ஆண்டு ஃப்ரெட்ரிக் நீட்சே தனது தி ஆன்டிகிரைஸ்ட் என்ற நூலை வெளியிட்ட பிறகு இந்த சொல் உலகளாவில் பிரபலமானது. ஆனால் 20ஆம் நூற்றாண்டுக்குள் பல கிறிஸ்தவர்கள் மீண்டும் அந்திக்கிறிஸ்துவை ஒரு தனிப்பட்ட கொடிய மனிதராகவே கருதத் தொடங்கினார்கள். இஸ்லாம் மார்க்கத்திலும் இதற்கு ஒத்த கருத்து உள்ளது. குரானில் நேரடியாக இல்லாவிட்டாலும் ஹதீஸ் நூல்களில் தஜ்ஜால் பற்றி விரிவாக கூறப்படுகிறது. அவர் ஒரு கண் கொண்டவராகவும் கடைசி நாட்களில் குழப்பத்தை ஏற்படுத்துபவராகவும் விவரிக்கப்படுகிறார். இறுதியில் ஈசா நபி அவரை வெல்வார் என்று அங்கே நம்பப்படுகிறது. வரலாற்றில் நீரோ மன்னன் முதல் நெப்போலியன் போனபார்ட் முதல் ஹிட்லர் மற்றும் நவீன காலத்தின் பல உலக தலைவர்கள் கூட அந்திக்கிறிஸ்து என சந்தேகிக்கப்பட்டுள்ளனர். அதிகாரமுள்ள பலரும் இந்த சந்தேகத்திலிருந்து தப்பவில்லை. வெளிப்படுத்தல் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வரும் 666 என்ற எண் இன்றும் பலருக்கு பயத்தை தருகிறது.
ஆனால் பல ஆய்வுகளின்படி அந்த எண் நீரோ மன்னனின் பெயருக்கான எபிலேய எண் குறியீடாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இருந்தபோதிலும் அந்த எண் குறித்து இன்றும் பல பயங்களும் மூட நம்பிக்கைகளும் உலகம் முழுவதும் உலா வருகின்றன. அன்பானவர்களே, அந்தி கிறிஸ்து பற்றிய கருத்து வேதாகமத்தில் மிக குறைவாகவே சொல்லப்பட்டிருந்தாலும் வரலாற்றில் அது பல வடிவங்களில் வளர்ந்துள்ளது. ஆனால் வேதாகமத்தின் மையச் செய்தி மிகவும் தெளிவானது. நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கள்ள போதனைகளிலும் உலகத்தின் பயமுறுத்தல்களிலும் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இறுதியில் கிறிஸ்துவே ஜெயிக்கிறார், சத்தியமே வெல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருந்தால் மறக்காமல் மலை பிரசங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை அழுத்தி நாம் பதிவிடும் புதிய வீடியோக்களை தவறாமல் பாருங்கள். இந்த சத்தியம் மற்றவர்களையும் சென்றடைய இந்த செய்தியை உங்கள் நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்த ஒரு ஆவிக்குரிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.